முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப லவுடாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காம நடிக்க முயற்சி பண்ணுவேன். ஏன்னா இது என்ன வெற்றிமாறன் சார்ட்டிருந்து வந்தது. விசாரணை டைமில் அந்த 3 பசங்களையும் அந்த ஒரு பையன் விட்டு கேட்டான் அப்படின்னு 3 பேர்த்தையும் போகணும்னு சொல்லி டிஸ்கஷன் நடக்கும். இப்போ சார் வந்து என்கிட்ட கேட்டார், இப்படி ஒரு சுச்சுவேஷன் என்ன செய்வீங்க அப்படின்னாரு. அப்படியே இருப்பேன். அப்போ அப்படியே இருங்க, அவருக்கு எழுதுன டைலாக்லாம் அடிச்சிடு. இதனால தான் இயக்குநர்களை பேச விட்டு கேட்குறது. அவங்க சொல்லுவாங்க ஒரு பெரிய மாபெரும் எமோஷனை சொல்லும்போது அப்படி உண்மையாக நம்ம உணர்றதை எடுத்துகிட்டு வருவார் சார். ஃப்ளாஷ்பேக் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் சரின்னு நிற்பாங்க. நான் தான் பயந்துக்கிட்டு இருந்தேன், என்னடா நம்ம நல்லவன்னாங்க, பூரா குடும்பமே திட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கே ஒரு சில இடத்துல ஐயோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்த உடனே மொத்தமாக மாறும் அப்படியே படம் வந்து. ஏன்னா இந்த மனுஷன் தூங்கவே மாட்டார் நமக்கு தெரியும். என்னன்னா ஒரு வெற்றியை தேடி அலையிற ஒரு வேங்கை இருக்குல்ல, அது எப்பவுமே தூங்காது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன், அஃப்கோர்ஸ் என் டீமாவே உட்காந்துருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம், சூப்பராக இருக்கும். இப்போ என்னன்னா உங்க கேரக்டர் எய்தர் எக்ஸ்ட்ரீம் நல்லவராக இருப்பீங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் கெட்டவராக இருக்கீங்க நிறைய படத்தில் பார்க்கும்போது. எப்படி நான் இப்படியே நல்லவருங்கிற அப்படியே ஒரு கேரக்டர் ரியாலிட்டிலையுமே நீங்கள் அப்படி தான்? இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம ஸ்டெயினே பண்ண வேணாம். சாதாரணமாக அப்படி அவருக்கு சொல்லுவார், இயக்குனர் சொல்லுவார், சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் திரையில் பார்க்கும்போது வேற ஒன்றா தெரியுது அப்படிம்பாரு. ஏன்னா நான் வெண்ணுமே பண்ணல, ஒரு ஸ்டெயினும் பண்ணல. நான் பாட்டுக்கு இருப்பேன், கூப்பிடுவார், நான் பாட்டுக்கு போய் உட்காந்துருப்பேன், நான் பாட்டுக்கு இவர் சொல்கிறத செஞ்சுட்டு வந்துடுவேன். படம் பார்க்கும்போது தான் நமக்கே தெரிஞ்சது. இன்னும் ஒரு சிலர் பார்த்துட்டு எனக்கு பேசும்போதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு அசைவையும் சொன்னாங்க. அம்மா இன்சுவை அம்மா வந்து அவ்வளோ நேரம் பேசுனாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இவ்வளோலாம் இருக்கா? இல்லை, நான் தான் அதெல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் செய்கிறதில்ல. இந்த இடத்துல கண்ணத்தை இது தூக்கணும், இந்த இடத்துல கீழே குனியணும் அப்படிலாம் இல்லை. அவர் சொல்லுவார், நம்ம அதை கேட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன வருதோ அதுதான். முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப லவுடாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காம நடிக்க முயற்சி பண்ணுவேன். அதை உண்மைன்னு நினச்சிப்பேன். இந்த நடக்கிற சம்பவம் நிஜம். ஏன்னா இது என்ன வெற்றிமாறன் சார்ட்டிருந்து வந்தது. அந்த விசாரணை டைமில் அந்த 3 பசங்களையும் அந்த ஒரு பையன் விட்டு கேட்டான் அப்படின்னு 3 பேர்த்தையும் போகணும்னு சொல்லி டிஸ்கஷன் நடக்கும். அப்போ சார் வந்து என்கிட்ட கேட்டார், இப்படி ஒரு சுச்சுவேஷன் என்ன செய்வீங்க அப்படின்னாரு. அப்படியே இருப்பேன். அப்போ அப்படியே இருங்க, அவருக்கு எழுதுன டைலாக்லாம் அடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னென்னா உண்மையாக நம்ம உணர்றதை எடுத்துகிட்டு வருவார் சார். அப்படி பழக்கப்பட்டதுனால நான் தான் சொன்னேன், நான் இதனால தான் இயக்குநர்களை பேச விட்டு கேட்குறது. அவங்க சொல்லுவாங்க ஒரு பெரிய மாபெரும் எமோஷனை சொல்லும்போது அப்படியே அவங்க சொன்னதை கேட்டுட்டு அப்படியே போய் கேமரா முன்னாடி நின்னா போதும், வந்துடும். இதில் நான் என்ன செய்கிறேன், நான் என்னம்மா யோசித்தேன், நான் என்னுடைய அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டாலே எல்லாம் நல்லா வந்துடும். ஆமாம், நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், பேசாமல் போனால் போதும், அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையான மனிதனை முதல்ல தேடணும். அவனே உடசலாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மளை இழுத்து எங்கிட்டா போட்டுருவான். அதனால் அந்த முதல்ல அந்த தேர்வு செஞ்சு போகிறவங்க சரியாக இருந்தணும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா தான் நம்ம கிளம்பணும். நான் கதை சொல்லிட்டேன், நல்லா இருக்கு சொல்லிட்டாரு, ஸ்கிரிப்டாக கொடுங்கன்ட்டாரு, பவுண்டர் ஸ்கிரிப்ட். ஏன்னா அண்ணன் கொஞ்சம் நேரம் பேசினாருனாலே நம்மளே அழுகு விட்டுருவாரு. அவர் ஒரு பக்கம் அழுது இதெல்லாம் பண்ணி நம்ம சரி ஒருவேளை நம்ம அழுகுல என்ன தப்பாக அடிச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், எனக்கு புக் அனுப்புங்க, நான் படிக்கிறேன், படிச்சுட்டு நான் வரேன். நைட்டு அனுப்பிவிட்டேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஃபோன் இங்கே இருக்குது முன்னாடி, அண்ணன் ஃபோன் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக 7 மணிக்கு அடித்தார். ஏன்னா நான் இரவே படிச்சிட்டேம்மா, பாவம் 3 மணி 4 மணிக்கு எழுப்பி. ஏன்னா இந்த மனுஷன் தூங்கவே மாட்டார் நமக்கு தெரியும். என்னன்னா ஒரு வெற்றியை தேடி அலையிற ஒரு வேங்கை இருக்குல்ல, அது எப்பவுமே தூங்காது. அது தன்னை மறந்து தூங்குறது அந்த 4 மணி 5 மணி 3, 4, 5 தான். அங்கே தான் கொஞ்சம் தூக்கம் வரும். அதனால நான் 7 மணி ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில கதைகள் தான் நம்மளை தூங்க விடாது. அப்படிப்பட்ட கதை மாணிக்கம். 7 மணிக்கு அடிச்சோன்னா அவர் ஃபோன் அடிச்சப்போ தெரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு, இது ஓகே பண்ணிட்டாருன்ட்டு. அவர் பேசுகிறத கேட்டேன், ரொம்ப கண்டிப்பாக பண்ண வேண்டிய படம் இது, நம்ம பண்ணுவோம்னு சொல்லி உடனே ஓகே பண்ணார். பாரதி ராஜா அப்பாவை பேசணும். அதுக்கப்புறம் பாரதி ராஜா அப்பாவை பேசிட்டு எனக்கு அவர் ஓகே சொன்ன உடனே தான் 100% ஆனாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து திருச்சிற்றம்பலம் பேய் ஹிட்ல இருக்கு. நம்ம போய் 5 நாள் அவனை கூட 2 நாளை சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கோ, அவன் ஒரு 7 நாள் அப்படின்னு சொல்லி போய் பேசி கதையை சொல்லி அப்புறம் அப்பா பேசினாங்க, நல்லா இருக்குடா. ஆமாம், அப்பா அவர் ஓகேன்னு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கனி அண்ணா ஓகே, இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? இவங்க ஃபஸ்ட்டு வந்து 2 குழந்தைக்கு அம்மாவா
ஐயோ பயந்துட்டாங்களா? அவங்களே ஃபீலிங் கட்டோட தான் தெரியுவாங்க. அப்படிதான் நீங்க கேட்டீங்க பெருசு என்கிட்ட. பெரிய பொண்ணு ஆமா 2 குழந்தை பிரச்சனை இல்லை ஆனா பெரிய பொண்ணு சார் நானா அப்படின்னா நான் சொன்னேன். தாங்குமா சார் நான் 2 வயசு கம்மி பண்ணி தான் சொன்னேன். ஓகே. அதுலயே ஓகேவா பிறந்த குழந்தைம்மா, ஒரு பிறந்த குழந்தை. ஒன்று 5 வயசு ஒன்று 7 வயசுன்ட்டு. ஆனா 7 வயசு 9 வயசு. அதுல ஒரு அறம் இல்லாத வேலையை பாருங்க. ஏமாத்தி கூட்டு வந்துட்டீங்க. படத்திலே வருது, பொய்மையும் வாய்மையெடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமே. பொய் கூட நீங்க சொல்லலாம், நன்மை பயக்கும்ன்றது அதை பயன்படுத்திக்கிட்டேன். அப்படிதான் அப்படிதான் வந்து வந்தாங்க. ஜூம் மீட்டிங்ல தான் நான் கதை சொன்னேன். பாம்பேல இருந்தாங்க, அங்க இருந்தா கதை சொன்னேன். அப்புறம் நான் எனக்கு ஜூம் மீட்டிங்ல கதை சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்க ஒரு நாள் நேரில் வாங்க, எப்போ உங்க டைம் சொல்லுங்கன்னு சொல்லி ஜிஆர்டி ரிசப்ஷனில் இது ரெஸ்டாரண்ட்ல வச்சு தான் கதை சொன்னாங்க. இவங்க வச்சிருந்தாங்களா? ஜிஆர்டி இல்லை இவங்க ஜிஆர்டி ரெஸ்டாரண்ட் மீட் பண்ண பிளேஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகுது. நான் சொன்னேன் இது வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்க மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுடைய அவங்களுடைய பிரச்சனைங்க வழிங்க. நிச்சயம் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா வந்துருமோ? இல்லை, நிச்சயம் வரவே வராது. நான் படித்தவொடனே சொன்னேன் ஒரு பிரச்சனை கூட வராது. ஏன்னா நம்மளும் பார்க்குறோம்ல, நம்ம வீடுகள்லையும் பார்க்குறோம்ல, அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை அடித்து சொல்லுங்க. முழுக்க முழுக்க பெண்கள் இவங்க பின்னாடி தான் நிற்பாங்க. சொல்லி அவங்கள ரொம்ப நேரம் வந்து கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் அப்போ கூட அவங்களுடைய மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஒரு 50% தான் கன்வின்ஸ் ஆனாங்க. அப்புறம் கணி அண்ணன் எல்லாருமே கதைக்குள்ளே பாரதி ராஜா வர 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 அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் வந்து அந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. இன்னைக்கு படம் பார்க்குறவங்க எல்லாருமே கணி அண்ணனுக்கு அடுத்தபடி ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறது அனன்யாவை தான். ஒரு பெரிய கூட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கல்ல எல்லாருமே. ஏன்னா இவங்க பின்னாடி தான் நிற்பாங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸ் மொத்த பேருமே ஒரு 70% ஆஃப் த ஃபிலிம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் சரின்னு நிற்பாங்க. நான் தான் பயந்துக்கிட்டு இருந்தேன், என்னடா நம்ம நல்லவன்னாங்க, பூரா குடும்பமே திட்டிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்காங்க. எனக்கே ஒரு சில இடத்துல ஐயோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்த உடனே மொத்தமாக மாறும், அப்படியே படம் வந்து மாணிக்கம் கைக்கு வரும். ஓகே. அப்பவும் இவங்களை குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு படி, அதாவது சராசரி பெண்லேருந்து ஒரு படி அந்த புனிதத்தை நோக்கி நகர்வது. கரெக்டு. அவ்வளோதான். அதுதான் இவங்க தப்பெல்லாம் கிடையாது. இவங்க கேரக்டர் ஒரு படி ஆமாம்ல, உங்களுக்கு இருந்திருக்கலாம்ல, இதெல்லாம் கிடைச்சிருக்கும்ல அப்படின்றது தான். அதுதான். அப்புறம் ஓன் வாய்ஸ் பேச வச்சிருக்கிறோம். ஏங்க 16 வருஷம் என்ன சொன்னாங்க, எனக்கு தச்சு விட்டு போச்சு, பயந்தாங்க. கேளுங்க, ரொம்ப பயந்தாங்க அவங்க. பரவாயில்ல, ஆனா பண்ணிருக்காங்களா? அது கண்டிப்பா. நான் 3 படத்துக்கு தான் தமிழ்ல கொடுத்திருக்கேன். 1 நாடோடிகள், 2 எங்கேயுமே போதும், 3 திருவாணிக்கு. சூப்பர். ஸோ உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பேசும்போது இப்போ இவங்க 2 பேர் ரொம்பவே அழகா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹெசிடேஷன் அப்படின்னு இருந்தாலுமே நீங்க டப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அவுட் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் தாட்ஸ்னு ஒன்று இருந்திருக்குமே? இல்லை, நான் அதில் எதுவும் ஜட்ஜ் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மானிட்டரே போய் பார்க்க மாட்டேன். ஓகே. அது அப்பல இருந்து இல்லை, ஃப்ரம் இனிஷியல் என்னோட ஃபர்ஸ்ட். நாங்கள் வந்து காட்டவே மாட்டோம். நாடோடிகள் டீம் பார்த்து மட்டும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றோம். அல்ல, அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. மலையாளம் படம் ஃபர்ஸ்ட் பண்ற டைம்ல விகே பிரகாஷ் அவர் வந்து நம்ம மானிட்டர் பக்கத்துல வந்து ஆர்டிஸ்ட் விட மாட்டேன். அப்போ அப்பல இருந்தே பழக்கம். சார் நீங்க போய் பாருங்க மேடம், பாருங்க சார், வேண்டாம் சார், ஐ டோன்ட், எனக்கு அது அந்த மீட்டர் கிடைக்காது. பிகாஸ் நான் இதுல ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க தான் அது எல்லாமே உயிர் கொடுத்துறது எல்லாமே இவர் தான். இவருக்கு இருக்கிற ஒரு மனசுல ஒரு இது இருக்கும்ல, சுமதி இப்படிதான் இருக்கணும், இப்படி எல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் கண்ணு போகணும், கை போகணும், எல்லாமே இவருக்கு தான் தெரியும் இல்ல. அப்ப நான் அதுல போய் ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா ஒரு சார் இப்படி பண்ணலாமா, அது கேட்க வேண்டாம், தேவையில்லை. அண்ட் எனக்கு கேட்கலாம், எனக்கு எங்கேயாவது டயலாக்ஸ் மிஸ் இல்லைன்னா டயலாக் சரியா வரல, அப்படியெல்லாம் இருக்கிற டைம்ல ஐ கேன் ஆஸ்க் சார். சும்மாவே லெஃப்ட் ஹேண்ட் வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. அதான் என்னது இந்த கையில், சரி அதையே பாசிட்டிவாக பார்த்துக்க. தமிழ்ல வந்து எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும்ல, அம்மாவா நடிச்சேன்னா திருப்பி வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அம்மா, அந்த ஒரு இது. ஆனா நான் முன்னாடியும் படங்கள்ல
ஒரு சில படங்கள்ல பண்ணியிருக்கு. அம்மாவா நடிச்சவங்க பரபரப்பான ஹீரோயின் இப்போ இருக்காங்க. சொன்னீங்க காக்காமுடி ஐஸ்வர்யா. ஸோ கதை கேட்டு ஒரு கதை எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் நான் மேனேஜர்கிட்டையும் சொன்னேன், கதையில எந்த பிரச்சனை இல்லை, இது மட்டும் தான் பெரிய 2 லைக் பொண்ணுங்களோட அம்மான்னு சொன்னது அதை நம்புமா? நீங்க சொல்லவே இல்லை, அதை சொல்லி தான் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்பவே. நான் கேட்டேன்ல, கேட்டாங்க. நான் நீங்களா யோசிங்க, உங்களுக்கு சரின்னு பட்டா கிளம்பி வாங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணு சொல்லும், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. எனக்கு என்ன, இவர் யாருமே தெரியாது, ஆனா இவரை தெரியும்ல, கனிசார தெரியும், எனக்கு கரெக்டா ஒரு சஜஷன் கொடுப்பாரு. ஸோ உடனே நான் வேற படம்னா சொல்லுவேன், இப்ப நம்ம படம்ல, அதனால சொல்றதுக்கே எனக்கு என்ன முதல்ல என்கிட்ட சொன்னது அதுதான். நீ உனக்கு அது எப்படி செட் ஆகுதா, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அது நீ அப்படியே பண்ணிக்கோ. நீ உனக்கு பிடிக்கலையா, செட் ஆகலையா, அந்த கேரக்டர் செட் ஆகல, வேண்டாம், அப்படிதான். அதுக்கப்புறம் நான் இருந்து யோசினதுக்கப்புறம் ஓகே சரி, எங்கேயோ ஒரு தாட் இருந்தது, வேண்டாம் இது விட வேண்டாம், சம்திங் இஸ் தேர், அந்த இருக்கும்ல. ஆமாம், கட் ஃபீலிங் இருக்கு. அது சில கதைகள் கேட்குற டைமில் நமக்குள்ளேயே அது குவெஸ்டனாக அப்படி வந்துட்டே இருக்கும், வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா அது. ஸோ அப்படி ஒரு ஸ்டார்ட். ஆக்சுவலி யதார்த்த சினிமாவில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒவ்வொரு விஷயம், அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உள்ள, இது நம்மளோட அண்ணா, நம்மளோட அக்கா, நம்ம வீடு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எமோஷன்ஸ் உள்ளே போயிட்டு அதுக்கான வந்து என்னன்னு சொல்லுது, நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. அதுக்கான மெனக்கெடல் நீங்கள் அதுக்கு அது நிறையா இருக்கு இந்த படத்தில். அதாவது இவங்க பேசும்போதும் சரி, அது நம்மளை மீறி ஹார்ட் பீட் அதிகமாகும், அது படத்தில் தெரியும். அது மாதிரி என் பொண்ணு பேசுவாள், ஏன்னா பேச்சே வராத ஒரு பொண்ணை இவங்கெல்லாம் பேச சொல்லுவாங்க. பேச்சே வராத ஒரு பொண்ணு அதுவும் இவங்களோட சேர்ந்துட்டு பேசும். அப்போ என்ன வரணும்னா, ஒன்றுமே தெரியாது ஒரு பச்சை குழந்தைய கூட கரெக்ட் பண்ணி பேச வைக்கிறாங்களேன்றது ஒன்று இருக்கும். இப்போ அதுக்கிட்டையாவது இவன் தன்னுடைய நியாயத்தை சொல்லணுன்றது ஒன்று இருக்கும். இத்தனையும் ஓடும். இதெல்லாம் தான் இயக்குனர் சொல்லுவார், அந்த பாப்பா பேசுது, அது பேசுகிறது இவர் சொல்லுவார் அதோட வசனத்தை. என்னென்னா இது நேருக்கு நேராக நடிக்கிறது வேறு, ஃபோனில் நடிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஃபோனில் அந்த பிள்ளை பேசாது, இந்த பிள்ளை பேசாது, இவங்க தான் பேசுவாங்க. அதனால தான் ரொம்ப தெளிவாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், எமோஷனாக அவ்வளோ எமோஷனாக பேசுவார். இதெல்லாம் தான் நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு வரும். என்னென்னா ஒருத்தர் இப்போ இவங்க நடிக்கும் போது என்கிட்ட பேசலை பாவம், இவங்க ஃபோனில் வச்சுருப்பாங்க, இவங்களுக்கும் அவர் தான் நடிச்சிருப்பார், என்னோட கேரக்டர் அவர் தான் பேசியிருப்பார், அவங்களும் அதே மீட்டரில் நடிக்கணும். எனக்கு அந்த பயம்தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னுடைய அளவுகோல் என்ன, இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, இது ரெண்டையும் ஒட்ட வச்சா கரெக்டாக இருக்கா. ஆனால் பண்ணி கொண்டு வந்து காட்டினாரு, பா வேறு மாதிரி வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி அவர் ஒரு கிஃப்டோட அந்த மாதிரி அனன்யா, இவரை பற்றி நான் சொல்கிறப்ப இந்த ஆஃபரே கிடையாது, ஒரு ஆப்ஷனே கிடையாது. வேறு யார் நீங்கள் சொல்லுவீங்க? ஆமாம், வாய்ப்பே இல்லை. ஆமாம், யாரை சொல்லுவீங்க? அதே மாதிரி இந்த படம் பார்த்த பிறகு வேறு யாருமே இந்த ரோலுக்கு பண்ணியிருக்க முடியாது, ஒரு ஆப்ஷனே பண்ணியிருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணும். நம்ம பிள்ளைன்றதுக்காக சொல்ல, உண்மையிலே ஆக்ட்ரஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இந்த ஆளுமைகளாம் படம் பார்ப்பாங்க, ஏஎல் விஜய் இந்த மாதிரி பாலாசக்தி படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த மாதிரி சொன்னாங்க சார் சொன்னேன், இவங்க இந்த வரைக்கும் நம்ப மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி ஐயோ இந்த பாராட்டெல்லாம் எடுத்துக்கலாமா வேணாமா, சத்தியமா அப்படிதான் இருந்தது. சார் என்ன சார் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இது ரிலீஸுக்கு அப்புறம் ஓகே சரி, எனக்கு நேத்து தான் பிலீவ் ஆச்சு, ஓகே இவங்க சொன்னதுல வந்து ஏதோ உண்மை இருக்கு. பண்றதுக்காக பேசிட்டு இருக்கேன்ட்டு புரியுது. அப்பெல்லாம் கிடையாதுங்க, கணியனே சொல்லிட்டாருன்னு ஒரு தடவை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் மெசேஜ் போட்டேன், நல்லா நடிச்சிருக்க, ஏன்னா என்ன கேட்டுட்டே இருப்பாங்க, பாத்தீங்களா படம் பாத்தீங்களா, எங்க நான் பார்த்ததானே பார்த்தேன்னு சொல்றது. அப்போ எனக்கு ஓகே சரி கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.